தேமுதிகவை கைவிட மனமில்லாத அதிமுக. ராஜ்யசபா சீட்டில் உள்ள ட்விஸ்ட். அடுத்து நடக்கப் போகும் சம்பவம். பிரேமலதாவின் ராஜதந்திரம். தேமுதிகவிற்கு அடுத்த 2026ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தலின் போது ஒரு சீட் ஒதுக்கப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ள நிலையில், கூட்டணி தொடர்பாக வரும் ஜனவரியில்தான் அறிவிப்போம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இதனால் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை உறுதி செய்யாமல் கூட்டணி மாறவும் செய்யலாம் என்பதை சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவை தேர்தல் விவகாரத்தில் அதிமுக தேமுதிக இடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி காலியாக உள்ள 6 ராஜ்யசபா சீட்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடத்திற்கு 34 எம்பிக்கள் வாக்களிக்க முடியும். இதன்படி பார்த்தால் திமுகவிற்கு 4 இடங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. மீதமுள்ள 2 இடங்களில் அதிமுகவிற்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கியது. மீதமுள்ள 3 இடங்களில் திமுக போட்டியிடுகிறது. திமுக தரப்பில் பி. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் நீதி மையம் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிட உள்ளார். மற்றொரு பக்கம் அதிமுகவில் ராஜ்யசபா சார்பில் போட்டியிட போவது யார் என்பதில் கடும் இழுபறி ஏற்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலின் போது தங்களுக்கு 5 மக்களவை சீட்டுகள், ஒரு ராஜ்யசபா சீட் என அதிமுக ஒப்பந்தம் போட்டதாகவும், இந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டியது அதிமுகவின் கடமை எனவும் தேமுதிக கூறி வந்தது. இந்த நிலையில் அதிமுகவின் ராஜ்யசபா வேட்பாளர்கள் பட்டியல் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவரான முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான இன்பதுரை ஆகியோர் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிகவுக்கு இப்போது சீட் ஒதுக்கப்படவில்லை. இதனால் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை உறுதி செய்யாமல் கூட்டணி மாறவும் செய்யலாம் என்பதை சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டது. 5 தொகுதிகள் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதில் அனைத்து இடங்களிலும் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி தோல்வியடைந்தது. தேமுதிக 2.59% வாக்குகள் பெற்றது. வரும் தேர்தலில் திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை இணைத்து வலுவாக்க வியூகம் வகுத்து வருகிறது. இதனால் தேமுதிகவை கைகழுவ அதிமுகவிற்கு எண்ணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் சீட் உண்டு என அறிவித்துள்ளது அதிமுக. அதேவேளையில் திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிய முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரேமலதா கூறியுள்ளார். பிரேமலதாவின் இந்த பேட்டியும் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. திமுகவும் தனது கூட்டணியை மேலும் வலுப்படுத்த மேலும் சில கட்சிகளை தங்கள் கூட்டணிக்கு இழுக்கலாம் என்று சொல்லப்படும் நிலையில் தற்போதைய தேமுதிகவின் நிலைப்பாடு அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. எனவே தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க இரு கட்சிகளும் விருப்பம் காட்டும் சூழலே உள்ளன என்கிறது. எனவே தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க இரு கட்சிகளும் விருப்பம் காட்டும் சூழலே உள்ளது என்பது அரசியல் நோக்கர்கள் கருத்தாக உள்ளது. தேமுதிகவிற்கு அடுத்த 2026ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தலின் போது ஒரு சீட் ஒதுக்கப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ள நிலையில், கூட்டணி தொடர்பாக வரும் ஜனவரியில்தான் அறிவிப்போம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இதனால் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை உறுதி செய்யாமல் கூட்டணி மாறவும் செய்யலாம் என்பதை சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். அது அப்புறம் பார்ப்போங்க. எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லைங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதுக்கான எந்தவித பதட்டமோ அவசரமோ கிடையாது. அதனால தான் உங்களுக்கு ப்ரெஸ் பீப்புளுக்கு தான் நான் அதை சொன்னேன். பொறுமை கடலினும் பெரிதுன்னு ப்ரெஸ்ஸுக்கு தான் நான் சொன்னேன், எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார். உங்கள் எதிர்கட்சி கூட்டணி தலைவர் ஒப்பந்தப்படி கரெக்டா மக்கள் நீதி மையத்துக்கு வழங்கியிருக்காங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொன்னபடி அவர் கொடுத்திருக்கிறாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி, தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை.
24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகவுக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை GK வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் இப்போ பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர் அன்புமணியை தொடர்ந்து அன்புமணியை மந்திரி பதவி கொடுத்ததே தவறான விஷயங்கள், நாங்கள் தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்கட்சி போஸ்டர் 2024 தேர்தலில் எதிர்க்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே, வந்துட்டாங்க. இப்பதான் சொல்றாரு அவர் அமைச்சராக்கினது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அதை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை.